அவர் படங்கள் நடிக்க ஸ்டார்ட் பண்ண போவே பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள் நல்ல சூப்பர் ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த காலகட்டத்திலேயே 1,00,000க்கும் மேல வந்துட்டு அவர் சம்பளம் வாங்கினதா சொல்லப்படுது. ராமராஜன் அவருடைய கரியர்ல 1-2 படம் தான் ஹிட் கொடுத்துச்சு அப்படிலாம் இல்லைங்க. ஏகப்பட்ட படங்கள் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்திருக்கு. அதுலயும் அவருடைய கரியர்லயே ரொம்ப முக்கியமான ஒரு படம் பாத்தீங்கன்னா கரகாட்டக்காரன். இந்த கரகாட்டக்காரன் படத்துல நடிச்ச வெறும் ராமராஜ் அவருக்கு மட்டுமே ஃபேம் வாங்கி கொடுக்காம அவர் கூட இணைந்து நடித்த கனகா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களுக்கு வாய்ப்புகள் செம்மையா குவிஞ்சிச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தோட டைரக்டரான கங்கை அவர் தான் வந்துட்டு இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட பாடல்கள் வந்துட்டு இளையராஜா அவர்கள் வந்துட்டு இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துல இருக்க செந்திலன், கவுண்டமணி இவங்களுடைய காமெடிகள் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஹிட் கொடுத்துச்சு. இப்ப வரைக்குமே அந்த காமெடிகளுக்கோ இல்ல சரி கரகாட்டக்காரன் படத்தோடைய கதைகளுக்கும் சரி பாடல்களும் சரி பெரிய பெரிய ரசிக பட்டாளங்களே இருக்காங்க. 80s 90s காலகட்டத்துல ராமராஜன் அவர்களுக்கு ஈக்குவலா வந்துட்டு இன்னொரு ஆக்டரும் வலம் வந்துட்டு இருந்தாரு. அவர் தான் ஆக்டர் மோகன் அவர்கள்.